வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 3வது நாள். ரொம்ப அழகா வாசல்ல பூசணி பூ கோலம் போட்டு பெருமாளை வீட்டுக்கு வா வான்னு கூப்பிடுற அற்புதமான மாசம். இந்த நல்ல நாள்ல பெருமாளை நினைச்சு பாடினா பாவை நோன்பு இருந்தா என்னென்ன பலன் கிடைக்கும்னு ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா பாடுறா. எப்படி தெரியுமா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையில் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுற ஆண்டாள் நாச்சியார். 3 அடியால உலகத்தை அளந்த இந்த பெருமாளுடைய நாமங்களை பாடி பாடி பேசி பேசி அவரை நாம வணங்கினோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? இந்த பாவை நோன்பு இருந்தா என்ன பலன் கிடைக்குமா? திங்கள் மும்மாறி பெய்யுமா, மழை தவறாம பெய்யுமா. மழை தவறாம பெஞ்சா விவசாயம் பாதிக்காது, அங்க பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது, பட்டினி இருக்காது. வயல்கள்லாம் செழிப்பா வளர்ந்து நிற்கும். அந்த வயல்களுக்கு நடுவே தேங்கி இருக்கிற தண்ணியில மீன்லாம் துள்ளி துள்ளி குதிச்சு விளையாடுமா. அங்க பூத்து இருக்கிற குவளை மலர்ல இருக்கிற கரிய வண்டுகள்லாம் ரீங்காரமிட்டு கொண்டே வந்து அதுல இருக்கிற தேனை குடிச்சிட்டு மகிழ்ச்சியில மயங்கி கிடக்குமா. இதையெல்லாம் விட மிகப்பெரிய விஷயம் என்னது தெரியுமா? நமக்கு எவ்வளவு கேட்டாலும் தரக்கூடிய பால் தரக்கூடிய கருணை மனம் கொண்ட பசுக்கள் எல்லாம் அள்ள அள்ள குறையாம குடம் நிறைய பாலை சொரிந்து நமக்கு கருணை வள்ளலா தருமாம் பால. அப்படிப்பட்ட கருணை வள்ளலாம் அந்த பசுக்கள் எல்லாம். இதையும் விட மிக சிறப்பு எது தெரியுமா? நம்ம கிட்ட என்னென்ன செல்வங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம விட்டு நீங்காம நம்ம கிட்டயே தங்கி இருக்குமா. இவ்வளவு சிறப்பு பாவை நோன்பு இருந்தா நமக்கு கிடைக்கும்னு ரொம்ப அழகா பாடுற ஆண்டாள் நாச்சியார். இந்த பாடலுக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? திருக்கோயிலூர்ல இருக்கிற உலகளந்த பெருமாளை மிக சிறப்பாக எடுத்து சொல்லுகிற பாடல் இந்த பாடல். அதனால ரொம்ப அழகா இந்த நல்ல நாள்ல பெருமாளுடைய திருநாமங்களை எல்லாம் பாடி பாடி சொல்லி சொல்லி நீங்களும் இறைவனுடைய பேரருளை பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.